வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் ரொம்பவே சுவாரஸ்யமானது. நாம சாப்பிடுற சாப்பாட்டுக்கும் நம்ம தலைவிதிக்கும் நேரடியா ஒரு தொடர்பு இருக்குன்னு சொல்ற ஒரு ஆழமான நம்பிக்கைய பத்தி தான் இன்னைக்கு விரிவா பார்க்க போறோம். சரி, வாங்க இந்த ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கலாம். நீங்க சாப்பிடுற உணவு உங்க விதிய எழுதுதா? இது கேட்கவே ரொம்ப ஆழமான கேள்வியா இருக்கு இல்லையா? இதுக்கு பின்னாடி இருக்கிற நம்பிக்கைகளை தான் நாம இன்னைக்கு அலசி ஆராய போறோம். உணவே மருந்து இந்த பழமொழிய நம்ம எல்லாரும் கண்டிப்பா கேட்டிருப்போம். இது நம்ம பாரம்பரியத்துல ரொம்ப ஆழமா இருக்கிற ஒரு விஷயம். ஆனா நாம இன்னைக்கு பார்க்க போற இந்த கருத்து இதை விட ஒரு படி மேல போய் சாப்பாடு நம்ம விதியே தீர்மானிக்குதுன்னு சொல்லுது. அது எப்படின்னு பார்க்கலாமா? சரி, முதல் பகுதிக்குள்ள போலாம். உங்க விதி உங்க தட்டுல தான் இருக்கா? ஒரே சாப்பாடு ஒருத்தருக்கு மருந்தாவும் இன்னொருத்தருக்கு நோயாவும் மாறுறதுக்கு காரணம் என்ன? இந்த கேள்விக்கு இந்த சிஸ்டம் என்ன பதில சொல்லுதுன்னு பார்க்கலாம். நம்ம வாழ்க்கையில வர்ற கஷ்டங்கள், நோய்கள், அதிர்ஷ்டங்கள் இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு பதில் தான் இருக்குன்னு இந்த சிஸ்டம் சொல்லுது. அது என்னன்னா உங்க ஜாதகம். வினை தீர்க்கும் விநாயகர் ஜோதிடம்ங்கிற இந்த அமைப்போட மைய கருத்தே இதுதான். நம்ம ஜாதகம் தான் சாப்பாட்டோட தாக்கத்தை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சாவி மாதிரி. ஓகே, இப்ப ரெண்டாவது பகுதிக்கு வருவோம். கிரகங்களின் சமையலறை. இந்த அமைப்போட முக்கியமான கொள்கைய இப்ப நாம ஆழமா பார்க்க போறோம். அதாவது ஒவ்வொரு சாப்பாட்டு பொருளும் எப்படி ஒரு கிரகத்தோட கனெக்ட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். இந்த சிஸ்டத்தோட அடிப்படையே இதுதான். கிரக உணவு கோட்பாடு. சிம்பிளா சொல்லணும்னா, நாம சாப்பிடுற ஒவ்வொரு உணவுலையும் ஒரு கிரகத்தோட எனர்ஜி, அதோட கதிர்வீழ்ச்சி இருக்குதாம். அப்போ நீங்க ஒரு உணவை சாப்பிடும்போது அந்த கிரகத்தோட சக்தியே நேரடியா உள்ள எடுத்துக்கிறீங்கன்னு அர்த்தம். இப்போ ஒரு உறுதியான உதாரணத்தை பாருங்க. செவ்வாய் கிரகம் இருக்கு இல்லையா? அதோட எனர்ஜி செவ்வாழை பழத்துல இருக்குன்னு இந்த சிஸ்டம் சொல்லுது. சோ உங்க ஜாதகத்துல செவ்வாய் பலவீனமா இருந்தா செவ்வாழைப்பழம் சாப்பிடுறது பிரச்சனைகளை தரும்னு ஒரு நம்பிக்கை. இதோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான உதாரணம். குரு கிரகம் உருளைக்கிழங்கோட சம்பந்தப்பட்டிருக்கு. ஒருவேளை உங்க ஜாதகத்துல குரு ரொம்ப நல்ல நிலையில இருந்தா உருளைக்கிழங்கு சாப்பிடுறது உங்க பணவரவை அதிகப்படுத்தும்னு இந்த சிஸ்டம் நம்புது. இப்போ உங்களுக்கு இந்த கான்செப்ட் கொஞ்சம் புரியும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ அடுத்த கட்டத்துக்கு போலாம். ஒரு ஜோதிட உணவு பட்டியல். இந்த தியரிய எப்படி நடைமுறைப்படுத்தி நம்மளோட குறிப்பிட்ட வாழ்க்கை இலக்குகளை அடையலான்னு இப்போ பார்க்கலாம். இந்த அட்டவணைய பாருங்க, ரொம்ப தெளிவா புரியும். உதாரணத்துக்கு, உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கணுமா? அப்போ சூரியனோட தொடர்புடைய கோதுமைய சாப்பிடணும். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் வேணுமா? அப்போ குருவோட தொடர்புடைய நெய், இனிப்புகள் சாப்பிடணும்னு சொல்லப்படுது. இது ஒரு மாதிரி நமக்கு வேண்டியதை கிரக சக்தியா ஆக்டிவேட் பண்ணி வாங்கிக்கிற மாதிரி. ஆனா இதுல இன்னொரு பக்கமும் இருக்கு. தப்பான சாப்பாட்டை சாப்பிட்டா பிரச்சனையும் வரும். அதாவது உங்க ஜாதகத்துல ஒரு கிரகம் வீக்காவோ இல்ல கெட்ட நிலையிலயோ இருந்தா அதோட சம்பந்தப்பட்ட உணவை சாப்பிடுறது உங்களுக்கு நோயை கொண்டு வந்துடும்னே இந்த சிஸ்டம் எச்சரிக்குது. உதாரணத்துக்கு இந்த ஸ்லைட பாருங்க. ஒருத்தரோட ஜாதகத்துல குரு கிரகம் கெட்ட நிலையில இருக்குன்னு வச்சுப்போம். அவங்களுக்கு கல்லீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் வரலான்னு சொல்லப்படுது. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தா, அந்த கெட்ட நிலையில இருக்க குருவோட தொடர்புடைய கெட்ட கொழுப்புகள் அப்புறம் வெள்ளை சர்க்கரையை அவங்க சாப்பிடுறது தான் இந்த மூலம் சொல்லுது. இப்ப நாலாவது பகுதிக்கு வந்தாச்சு. பிரபஞ்ச எச்சரிக்கைகள். இந்த சிஸ்டம்ல இன்னும் நிறைய நுணுக்கமான ரூல்ஸ் இருக்கு. குறிப்பா ஒருத்தரோட ஜாதகம், நேரம் இதெல்லாம் வச்சே சில குறிப்பிட்ட உணவு விதிகள் இருக்கு. இதுல ரொம்ப முக்கியமான 2 விதிகள் இருக்கு. ஒன்னு, உங்க ஜாதகப்படி நீங்க சைவம் சாப்பிடணுமா அசைவம் சாப்பிடணுமான்னு முடிவு பண்றது. ரெண்டாவது, கிரகங்களோட நேரத்தை கவனிச்சு அதுக்கேத்த மாதிரி சாப்பிடுறது. வாங்க இத ஒவ்வொன்னா பார்க்கலாம். ஒருத்தர் சைவமா இருக்கணுமா இல்ல அசைவமா இருக்கணுமாங்கிறது மத சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. அது முழுக்க முழுக்க உங்க ஜாதகத்தோட 2ஆம் வீட்ல என்ன கிரகங்கள் இருக்குங்கிறத பொறுத்ததுதான்னு இந்த சிஸ்டம் ஒரு புதுமையான விளக்கத்தை கொடுக்குது. இந்த ஸ்லைட்ல அது ரொம்ப தெளிவா இருக்கு. ஒருத்தரோட ஜாதகத்துல 2ஆம் வீட்ல செவ்வாய், ராகு இல்லனா சனி இருந்தா அவங்களுக்கு அசைவம் நல்ல ஒத்து வரும். அதுவே குரு, சுக்கிரன் இல்லனா சந்திரன் இருந்தா சைவ உணவு தான் அவங்களுக்கு சிறந்த பலன்களை தரும்னு இந்த முறையில நம்பப்படுது. அடுத்து நேரம். டைமிங் தான் இங்க ரொம்ப முக்கியம். தசா புத்தி, அதாவது கிரக காலங்கள் அடிப்படையில நம்ம உணவு முறை மாறும். ஒரு குறிப்பிட்ட தசை இல்லனா புத்தி நடக்கும்போது அந்த காலத்துக்கு அதிபதியான கிரகத்தோட சம்பந்தப்பட்ட உணவுகளை கண்டிப்பா தவிர்க்கணும்னு இந்த அமைப்பு அறிவுறுத்துது. சரி, இப்ப நாம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். விதிக்கான ஒரு இயக்கம். இந்த தகவல்களுக்கு பின்னாடி இருக்கிற நபர் யாரு, அவரோட இயக்கம் என்னங்கறத பத்தி இப்ப சுருக்கமா பாத்திரலாம். இந்த அமைப்பை உருவாக்குனது மற்றும் பிரபலப்படுத்துறது எம்.பி. கண்ணன். இவரோட நிறுவனமான வினை தீர்க்கும் விநாயகர் ஜோதிடம் மூலமா இத ஒரு மக்கள் இயக்கமா தான் அவர் விவரிக்கிறார். அவங்களோட அணுகுமுறைய விளக்க இந்த ஸ்லைடு உதவும்.
ஆலோசனைக்கான கட்டணம் வெறும் 200 ரூபா தான். இது மூலமா இது ஏமாற்று வேலை இல்ல, எல்லாருக்கும் எளிதா போய் சேர வேண்டிய ஒரு மக்கள் இயக்கம்ங்கிற அவங்களோட நிலைப்பாட்டை இது தெளிவுபடுத்துது. அவரோட இந்த மேற்கோளே அவங்க நோக்கத்தை தெளிவா சொல்லிரும். இது அரசியல் அல்ல, இது வாழ்க்கையை மாற்றும் ஒரு இயக்கம். சோ இது ஒரு அடிமட்டத்திலிருந்து ஒரு நோக்கத்துக்காக ஆரம்பிக்கப்பட்ட அமைப்புன்னு அவங்க சொல்றாங்க. சரி, இப்ப நாம இவ்ளோ நேரம் பார்த்ததெல்லாம் ஒரு சின்ன ரீகேப் மாதிரி பார்த்திடலாம். இந்த சிஸ்டம் கிரகங்களையும் சாப்பாட்டையும் நம்ம வாழ்க்கையையும் ஒண்ணா இணைக்குது. நம்மளோட ஜாதகம் தான் எது நமக்கு நல்ல உணவு, எது கெட்ட உணவுன்னு முடிவு பண்ணுது. நமக்கு சாதகமான கிரகங்களோட சக்தியை சாப்பாடு மூலியமா எடுத்துக்கிறது தான் இதோட கோல். கடைசியா இது ரொம்ப எளிமையா எல்லாரையும் சென்றடைகிற ஒரு மக்கள் இயக்கமா கொண்டு செல்லப்படுது. இறுதியா இந்த ஒரு கேள்வியோட இந்த விளக்கத்தை முடிச்சுக்கலாம். சாப்பாட்டை பத்தின நம்ம நம்பிக்கைகள் நிஜத்துல நம்ம வாழ்க்கைய எப்படி மாத்தி அமைக்குது? யோசிச்சு பாருங்க. இது உணவு, நம்பிக்கை, நம்மளோட ஆரோக்கியம், இது எல்லாத்துக்கும் நடுவுல இருக்கிற ஒரு பெரிய தொடர்பை பத்தி நம்மள சிந்திக்க வைக்குது இல்லையா?